My husband, he passed away last year. Actually, he was sick for more than like 2 years. So, அந்த period தான் எங்களுக்கு வந்து ரொம்ப suffering. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Indigus Photo, durable exterior paint with Duro color technology. Darling Retail, kitchen appliances up to 60% offer. ஹீரோயின் அந்த இது இல்லாமல் சில காமன் டாபிக்ஸ் வரும்போது பேசும்போது எஸ்பெஷலி அந்த ஸோ நமக்கு தான் அவர் புதுசாக இருக்காரு தவிர அவருக்கு நம்மெல்லாம் பழகின மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து இட் வாஸ் இது நம்மளுக்கு நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு நம்மளஸ்லே இருந்தது. என்னால் பெருசாக ஒன்றும் அழ முடியல. அழ ஆரம்பிச்சேன்னா நிறுத்த முடியாது. ரொம்ப இவரோட டாட்டர், இவங்க ஒய்ஃபு, இவங்களோட அம்மா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு தாட் வந்து கான்ஸ்டன்ட்லி இட் வாஸ் ஈட்டிங். தட் வாஸ் த மோமெண்ட் ஐ திங்க் ஐ வாஸ் வெரி இன்செக்யூர் as to டிஆர்பிஸ்லாம் பெருசாக வரல. சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. எஸ்எஸ்சி சாருக்கு நடுவில் உடம்பு சரியில்லை. விஜய் சாரோட அப்பா அதெல்லாம் தாண்டி அந்த ரெஸ்பெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபுட் எடுத்துகிட்டு வருவார். எங்களுக்கு பெங்களூர் ஒரு வாட்டி போனோம், காசு மட்டும் சேர்ந்து. ஸோ அதெல்லாம் உங்களோட சீன்ல வந்து அடிச்சிருப்பாங்க உங்களோட ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, நான் ஒரு டச் பண்ணுவேன் அப்படின்னாரு. எனக்கு தெரியாது, சம்டைம்ஸ் ஸ்லாப் கூட விழுந்துடலாம். நான் ஓப்பனா சொல்றாங்க, நான் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது பின்னாடி இருந்து போடு வேணும். கரெக்ட், அதுதான் வேணும். ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் ஜானகி சுரேஷ் இருக்காங்க. வணக்கம் மேம். ஸோ இவ பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் தலைவன் தலைவி மூவியில் வந்து அம்மானா இப்படி இருக்கணுமா, இது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டு பி ஃப்ராங்காக சொன்னால் கொஞ்சம் இரிட்டேட்டிங் மாமா இருக்காங்களே, என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, பொண்ணுன்னா தட்டி கொடுக்கணும், இப்படி ஏற்றி விடுறாங்களே, அந்த அளவுக்குலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தலைவன் தலைவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி மேம் ஸ்டார்ட் ஆச்சு? பாண்டியராஜன் சார் வந்து லைக் ஒரு 1-2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், 2023 வேறு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்டர்ஸ் தேடிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது அவரை மீட் பண்ணுறதுக்கு. பட் அப்போ வந்து ஹீரோயினே முடிவாகலை. அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சா இல்லையான்னு தெரியல. பட் 24 ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டு இது மாதிரி இருக்குது, ஹீரோயினோட அம்மா, நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹீரோட அம்மா, நான் தீபாவை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ சரி ஓகே. அவர் சொன்னது வந்து உங்கள் 2 பேருக்குள்ளதான் மெயின் பிரச்சனைகள் ஓடும். இந்த கப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியாக லவ்விங் கப்புள் தான். பட் சண்டை வந்து உங்களால தான் உண்டாகுது அவங்களுக்குள்ள அப்படி. ஸோ தீபாவுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து சண்டை போட வேண்டியிருக்கும் அப்படின்னாங்க. சரி சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து. ஸோ மக்கள்கிட்ட எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பிடிச்ச கேரக்டராக இருந்திருக்கும். நிறைய மாம்ஸ்க்கு வந்து கரெக்டாக தான் இவங்க பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம பொண்ணோட இம்பார்ட்டன்ஸ், நம்மளோட பொண்ணு எப்படி இருக்குன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும், ஏன்னா இன்னொரு இடத்துக்கு போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொரு சைடு வந்து இல்லை, அவங்க 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, ஒன்றா தானே இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்லா தான் இருக்காங்க, பட் அம்மா போய் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அப்பே அது அரசிங்கிற கேரக்டர் வந்து படித்தவங்க, நம்ம வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி, அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில் ஒன்றா தானாக அவங்க இன்டிகிரேட் ஆகி அவங்க அந்த வேலையெல்லாம் இன்ட்ரெஸ்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அப்போ வந்து இமீடியட்டாக அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் சும்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஒரு வாட்டியும் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கும்போது அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ கால் பண்ணும்போது அம்மாவா நான் அவங்களுக்கு தானே நான் இது பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன்னே தவிர ஈவன் இன் எனி நார்மல் ஃபேமிலி அதுதான் நடக்கும். அவங்க ஒரு கிரட்ஜ் வச்சுட்டு நீங்கள் கல்லால் உட்காரலாம், அவளை பாத்திரம் தேக்க வைக்கணும், அது பண்ணுறது தப்பு இல்லையா? ஸோ அது வந்து அவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் அப்படிதான் அந்த ஆவரணம் கேரக்டர் பிஹேவ் பண்ணக்கூடிய இடமா இருக்கு. ஸோ ஆன் செட்டில் வந்து நித்யா மேனன் மேம் எப்படி இருப்பாங்க? நம்ம கொலீக்ஸ் இல்லையா? இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நான் ஹீரோயின் அந்த இது இல்லாமல் சில காமன் டாபிக்ஸ் வரும்போது பேசும்போது எஸ்பெஷலி அந்த குழந்தை கூட வந்து விளையாட கூட மகிழ்ச்சியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதெல்லாம் ஜாலியாக தான் இருந்தது.
ஸோ விஜய் சேதுபதி சார் செட்டில் எப்படின்னா ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன், ஒர்க்குன்னு வந்தால் கரெக்டாக இருப்பார், அதே டைமில் ஃபன்னாகவும் இருப்பாருன்னு சொன்னாங்க. ஃபன்னாகவும் இருப்பார் அவருக்கு ஏற்கனவே நிறைய எல்லாரும் தெரிஞ்ச ஆக்டர்ஸ், அங்கே தெரியாத ஆக்டர் மேபி நான் இன்னொரு 2-3 பேர் தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட இது யாரோ புதுசாக அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மளோட பழகின மாதிரி தான் அவர் எல்லாரோடையும் பழகுறாரு. ஸோ நமக்கு தான் அவர் புதுசாக இருக்காரு தவிர அவருக்கு நம்மலாம் பழகின மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ தலைவன் தலைவி மூவில உங்களோட சீன்ல அடிச்சிருப்பாங்க உங்களோட ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணவங்க. ஸோ அந்த ஒரு சீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா மேம்? எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, நான் ஒரு டச் பண்ணுவேன் அப்படின்னாரு. பட் எனக்கு தெரியாது, சம்டைம்ஸ் ஸ்லாப் கூட விழுந்துடலாம் அப்படின்னாரு. இல்லை வில் கோ வித் த ஃப்ளோ, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வில் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு. அப்புறம் ஓகே அப்படின்னு வச்சுட்டோம். அப்புறம் அவரு சொன்னாரு, நான் ஸ்லாப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது சார் எதில் ஸ்லாப் பண்ணோன்னு போட்டிருக்கு, ஆனால் நான் சமாதானப்படுத்துகிற மாதிரி ஐ ஜஸ்ட் டேப் யூர் ஷோல்டர், தட் வே வைஃப் அடிக்கிறா அப்படிங்கிற அந்த இதுலேருந்து போயிடும். அதாவது வைஃபை புரிய வைக்கிறா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கணுமே தவிர வைஃப் அடிக்கிறான்ற பிளேஸில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் ரவுடி அதுலேருந்து வந்தவர் வேற. ஸோ அந்த ரவுடியோட இது வரக்கூடாது, அந்த ஷேட் வராமல் நான் அப்படி பண்ணிக்கிறேன், ஓகே தானே அவனுக்கு, ஏன் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ. ஸோ அப்படி தான் பண்ணோம் அந்த சீன். அவர் ஜஸ்ட் டச் பண்ணாரு, நான் தென் அந்த எக்ஸ்பிரஷன்ல நல்லா ஸ்லாப் பண்ண மாதிரி கொடுத்துட்டேன், வந்துருச்சு. டு பி ஃப்ராங்க், நான் ஓப்பனாக சொல்றாங்க, நான் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது பின்னாடி இருந்து போடு வேணும் கரெக்ட், அதுதான் வேணும், அது எல்லாமே சொன்னாங்க. ஆரம்பத்துல இருந்து எதனா ஒன்று சொல்லிட்டே ஆமா. நானும் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், அப்போ பின்னாடில இருந்து அதே சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாரு இது எப்படி பேசுது பாரு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களை நாங்கள் நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்த்தோம்னா டெலிவிஷனில் தான் பார்த்தோம், கிழக்கு வாசல் சீரியலில். ஸோ அதில் இருந்து ரொம்ப ஒரு காமான ஒரு அம்மா, காமான ஒரு மாமியார், அப்படியே ரொம்ப சாந்தமாக இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதுதானே மேம் உங்களுக்கு? ஆமாம் டிவி சீரியல் அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப பிரேக், ஒரு படத்துக்கும் அடுத்த இதுக்கும் எப்போ வருது என்னன்னு தெரியல, அதனால சரி சீரியல் பண்ணுவோம். பரோல் பார்த்துருந்தாங்க போல இருக்கு, ரெடானில் மேனேஜர் இருந்தவர் பரோல் பார்த்துட்டு அதை பார்த்து அவர் கூப்பிட்டாரு, அதனால அது பண்ணேன். சிலருக்கு அது போகும்னு நினச்சேன், பட் ஃபார் சம் ரீசன் அது சரியா டேக் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்தது. டிஆர்பிஸ்லாம் பெருசாக வரல. சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, எஸ்எஸ்சி சாருக்கும் நடுவில் உடம்பு சரியில்லை, அது மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தது. பட் சீரியலில் ஆக்ட் பண்ணது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் இந்த கிழக்கு வாசல் சீரியலில் பார்க்கும்போது உங்களுக்கும் சாருக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி, அது அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எப்படி அந்த ரொமான்ஸ் இருக்கும் அப்படின்னு காட்டும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. ஸோ சார் எப்படி இருப்பார்? சார் ஃபர்ஸ்ட் இனிஷியலி எல்லாருக்கும் இருக்கிற தயக்கம் மாதிரி தான் அவருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சாருக்கும் ஆமா சீரியல் தான் ஃபர்ஸ்ட் டைம். அவர் அதான் சொல்லுவாரு, ஏன்பா ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அங்கே மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொல்லுவேன், சார் நம்ம 2 பேரும் தான் சார் இங்கே ஜூனியர், மற்றவங்கெல்லாம் வெட்ரன்ஸாக இருக்காங்க சீரியலில். ஸோ அந்த ப்ராம்ப்டிங் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும்ல, என்ன இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா டைலாக்ஸ் அந்த மோமெண்ட்ல லாஸ்ட் மோமெண்ட்ல எழுதி கொடுப்பாங்க சிலது. ஸோ அது படிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது, அவங்க சொல்லுவாங்க, அப்படியே நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு, எனக்கும் அவருக்கும் டைம் ஆச்சு. பட் ஆனால் நல்லா பிடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவர் விஜய் சாரோட அப்பா, அதெல்லாம் தாண்டி அந்த ரெஸ்பெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு யூனிட்டாக நாங்கள் நிறைய வெளில லைக் ஃபுட் எடுத்துகிட்டு வருவார் எங்களுக்கு, நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் நாங்கள் வெளியிலலாம் லைக் பெங்களூர் ஒரு வாட்டி போனோம், இந்த காசு மட்டும் சேர்ந்து. ஸோ அதெல்லாம் ஜாலியாக இருந்தது. மூவிஸில் சீரியல்ஸில் ஆஸ் அ ஆக்ட்ரஸாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆஸ் அ மாமா எப்படி மேம் நீங்கள்? ஏன்னா ஒரு பையன் 2 பசங்க 2 பொண்ணுங்கன்னும் போது, ஸோ நம்ம இங்கே எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே, பர்சனல் லைஃப்லையும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஸோ எப்படி நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ தூரம் நம்ம அம்மா ஓகே அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாது.
பட் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்கல்ல, and they are able to think for themselves. இந்த மாதிரி இப்போ என் ஜென்ரேஷன்லாம் நாங்கள்லாம் இன்னுமே பேரண்ட்ஸை ஒட்டி தான் அவங்களோட டெசிஷன் தான் அந்த மாதிரி தான் இருந்தோம். பட் இப்போவே வந்து எக்ஸ்போஜர்னால, அவேர்னஸ்னால அவங்க சொல்லி கொடுக்கறத நாங்கள் எடுத்துக்கிறோம். அது அது வந்து இப்போ நான் பார்க்குறேன், ஏதாவது டெசிஷனில் ஒப்பீனியன் வேணும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற சினாரியோ எப்படி இருக்குது, நீங்களாம் எப்படி திங்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நான் திங்க் பண்ணுறேன்னா இல்லை லைக் பழங்காலத்து மாதிரி திங்க் பண்ணுறேன்னா அப்பப்போ நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நான் ரொம்ப பழங்காலத்து ஆள் மாதிரி இருக்கேனா, am I going with the trend now? Do you think I'm an old person? Old person physically இல்லை, mentally. ஏன்னா ஓல்டு ஐடியாஸ் வந்து நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல, பட் அதுலேயும் ஃப்ளாஸ் இருக்க தானே செய்யும். ஸோ இப்போ இந்த ஃபெமினிசம் பற்றியோ இல்லாட்டி இது சொல்லக்கூடாது, இது பாடி ஷேமிங், இது நீ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்குறோம். ஸோ அந்த இதில் தான் இருக்காங்க கேர்ள்ஸு. ஸோ இந்த அளவுக்கு என்ன வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பை அவங்க பெஸ்ட்டாக தானே சூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபார் மை சன் இட்ஸ் த சேம் திங். ரெஸ்பெக்ட் உமன், ரெஸ்பெக்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. லவ், அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். பீட் எனி உமன், ஓல்டு உமன், யங் உமன், குட்டி கேர்ள், எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களோட கெரியர் வந்து அஸ் அ தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சிங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன ஏஜ்? இல்லை திஸ் வாஸ் கல்யாணம் ஆகி அபுதாபி போயிட்டோம். ஹஸ்பண்டோட அங்கே 14 years இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் வளர்ந்துட்டாங்க, லெட்ஸ் கோ பேக் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் பேக். மை ஹஸ்பண்ட் கண்டினியூ டு ஸ்டே தேர். பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு நிறைய டைம் இருந்தது. என்ன பண்ணுறது அந்த டைம் வச்சுட்டு, அவரும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பெருசாக எனக்கு ஒர்க் வீட்டு வேலைன்னு பெருசாக இருக்காது. ஸோ நான் ஒரு ப்ளே ஒன்று பார்க்க போனேன். அந்த ப்ளே பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எனக்கும் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வந்து போய் கற்றுக்கிட்டு அப்படி தான் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். திஸ் வாஸ் இன் 2015, 2016. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகே, ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு அந்த டைமில் இன்லாஸ் சைடுமே? எஸ் கம்ப்ளீட்டாக. என் ஹஸ்பண்ட் அவர் தான் ஹி பாஸ் அவே லாஸ்ட் இயர். அது வரைக்கும் இருந்து லைக் 2018 ஐ டிட் அ கோர்ஸ் இன் கூத்துப்பட்டறை. அந்த 3 months கோர்ஸ் பண்ணேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டார், எதுக்கு ஆக்டிங் அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது, எனக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னு இருக்கு, நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு. சரி ஓகே பண்ணு, உன் இஷ்டம் அப்படின்ட்டாரு. அதனால் அவரோட சப்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு. இன்லாஸ் இப்போ கூட வந்து மதுரின்லாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க கேட்பாங்க என்ன பண்ண போகிறேன், என்ன ஷூட்டிங் நடக்குது, கிழக்கு வாசலில் அப் டு டேட். அவங்க வந்து முன்னாடி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க என்ன ஆக போகிறது. ஸோ அவங்க ஸோ லாஸ்ட் இயர் உங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு சொன்னீங்க. மை டீப் கண்டோலன்சஸ் ஃபார் தட் மேம். ஸோ என்ன ஆச்சு அவருக்கு? He went into a coma, kind of low sugar ஆயிட்டு he was sick and he passed away. ஸோ ஆஃப்டர் ஹிஸ் லாஸ் எப்படி இருந்தது? பிகாஸ் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து பை ஹார்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி லோவாக இருந்திருக்கும். அண்ட் 3 பசங்களையும் பார்க்கணும். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து இட் வாஸ் ஒரு நம்னஸ் கைண்ட் ஆஃப், இது நம்மளுக்கு நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு நம்னஸ்லேயே இருந்தது. என்னால் பெருசாக ஒன்றும் அழ முடியல, அந்த மாதிரி ஜோனில் இருந்து. ஆனால் அழ ஆரம்பிச்சேன்னா அதை நிறுத்த முடியாது, ரொம்ப டைம் ஆகும். அந்த மைண்ட் வந்து அது கான்ஸ்டன்ட்லி அதே தாட்ஸ் ஓடிட்டுருக்கோம். ஏன் இப்படி ஆச்சு. பட் என்ன பண்ண முடியும்? we have to accept and again 3 kids. நான் எமோஷ்னலி ட்ரெயின் ஆகிட்டேன்னா தென் where will they go? அது ஒன்று இருக்குது. ஆனால் அவங்களுமே we all went through our own like grief period. அந்த grief period முடிச்சு now we have moved on. now இந்த போன வருஷம் வந்து actually he was sick for more than like 2 years. 2 years அவர் கோமால இருந்தார். ஸோ அந்த பீரியட் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சஃபரிங்காக இருந்தது. ஒன்ஸ் when he passed away we thought okay, it's a great relief that he doesn't have to suffer so much. இதுக்கு மேலே போதும், அவரோட சஃபரிங் வந்து வேண்டாம். அதுக்கப்புறம் தான் எங்களால் மூவ் ஆன் பண்ண முடிஞ்சுது.
அவர் இருக்கிற வரைக்குமே ஐயோ இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு அந்த அந்த அது ஆமா அதுதான் ஒரு பெரிய வரியா இருந்தது. பசங்களாம் எப்படி மேம் ஓவர் கம் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுமே சின்ன சின்ன வயசு பசங்க. ஆமா ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் என் டாக்டர் கடைசி டாக்டர் இன்னுமே கூட அவளுக்கு அப்பப்போ திட்டுவா, அவங்க அப்பாவை திட்டுவா. இல்லை நாங்கள் மூணு பேருமே அவள் 12th ஸ்டாண்டர்ட் இல்லையா லாஸ்ட் இயர். இந்த வருஷம் தான் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்க. போன வருஷம் அவள் 12th ஸ்டாண்டர்டு. அவர் இருந்துருந்தா நல்லா கற்றுக் கொடுத்துருப்பாரே, அவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கொஞ்சம் இது இருந்தது. எல்லாருமே இப்போ எல்லாருமே கரியர் இப்போதான் ஒன்றுனா செட் ஆகுற டைம். அவரோட கைடன்ஸ் எங்களுக்கு இருந்திருக்கணும். எனக்கும் ஈவன் ஃபார் மை த்ரீ கிட்ஸ் கைடன்ஸ் இருந்திருக்கணும். அந்த கைடன்ஸ் இல்லாமல் போச்சு. பட் we have family to guide us through. அவங்க சைடில் பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா ஃபேமிலிலாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். எதுனாலும் அவங்க அப்புறம் அவங்க கிட்ட கேட்டுப்பாங்க, இது இப்படி இருக்கு பண்ணவா வேண்டாமா. ஸோ உங்களுக்குன்னு இந்த ஒரு இன்செக்யூரிட்டியை நீங்கள் பிரேக் பண்ண ஒரு மூமெண்ட்னா எது மேம் சொல்வீங்க? மேபி மை யங்கர் இயர்ஸ் சொல்லலாம். இப்போ இது அந்த ஆஃப்டர் ஹேவிங் கிட்ஸ் அண்ட் ஆஃப்டர் பீயிங் இன் சினிமா நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணதில்லை. எப்போவுமே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அந்த இன்செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டேன்னா தென் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஏபிள் டு க்ரோ ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. நான் இன்செக்யூராக மேபி மை யங்கர் செல்ஃப் வாஸ் இன்செக்யூர், வெரி இன்செக்யூர். ஏன்னா ஃபோக்கஸ் இல்லை, தெர் இஸ் நோ ஃபோக்கஸ். கல்யாணம் காலேஜ் முடித்தேன், கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ஃபேமிலி அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ கல்யாணம் பண்ணேன், குழந்தை பேத்து. அது வரைக்கும் லைக் நான் யார், ஹூஸ் ஜானகி, இவரோட டாட்டர், இவங்க ஒய்ஃபு, இவங்களோட அம்மா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு தாட் வந்து கான்ஸ்டன்ட்லி இட் வாஸ் ஈட்டிங் மீ. தட் வாஸ் த மோமெண்ட் ஐ திங்க் ஐ வாஸ் வெரி இன்செக்யூர் ஆஸ் டு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா, நான் வந்து இவ்வளோதானா அப்படின்ற அந்த டைம் தான் மேபி. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க தான் அப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இல்லை. நான் சொல்கிறது வந்து இஃப் யூ ஐடென்டிஃபை ஆஸ் அ குட் மதர், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் யுவர் இதுதான். பட் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி இந்த கிரியேட்டிவ் இதில் இருக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தாட் இருந்திருக்கு போல இருக்கு. எனக்கு தெரியல, நான் ஐடென்டிஃபை பண்ணல. பட் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக இல்லை திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ போல இருக்கு. இதுதான் என்னோட எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்ச ஒரு 5-6 இயர்ஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து நவ் ஐ எம் ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன், இப்போ நானா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ரகிள்லாம் எவ்வளோ இருக்கும் மேம்? ஸ்ட்ரகிள்னு பெருசாக பண்ணல. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அகெயின் போனஸ் தான். நவ் தட் ஐ எம் இன் திஸ் கெரியர், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு போனஸ். பிகாஸ் ஐ நெவர் தாட் ஐ வுட் பிகம் அன் ஆக்டர், எனக்கு ஆக்டர் ஆகணும் அது மாதிரி இருந்ததுன்னா மேபி இது வந்து ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கலாம். எனக்கு அந்த ஸ்ட்ரகிளே இல்லை. இட் ஆல் கேம் டு பி வெரி ஈஸி. ஆர் I'm grateful to all those people who have helped me through. But I won't call that a struggle because I did not struggle so much. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இங்கே போய் பாரு, இந்த டைரக்டரை போய் பாரு, இந்த தியேட்டர் சர்க்கிளில் இருக்கிறது டைரக்டரை போய் பாரு. அப்படிதான் ஒன்றுன்னா ஆஃப்டர் தே சா மீ பெர்ஃபார்ம் இன் குயின், அதுக்கப்புறம் அடுத்த இது வந்தது, அதுலேருந்து பார்த்து இன்னொரு அப்படிதான் போயிருக்கேனே தவிர. பட் ஸ்ட்ரகிள்னு ஐ கான்ட் கால் தட் ஸ்ட்ரகிள் பிகாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணவங்களோட இது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். நான் ஸ்ட்ரகிள் பண்ணலை, பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணலை. ஸோ இப்போ இருக்கிற இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரீசன்ட் டேஸில் இந்த டவுரி இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை வேறு மாதிரியான பெண்களுக்கு நடக்கக்கூடிய அப்யூசிவலாக இருக்கட்டும், இன்னும் நம்ம அந்த ஜென்ரேஷன் மாறலையோ, இன்னும் பழைய காலத்தில் தான் இருக்குமோன்னு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கம்ப்ளீட்டாக மாறல, அதுக்கு மாறாமையும் இல்லை. ஐ திங்க் வி ஆர் இந்த ட்ரான்சிஷன் பீரியட்னு நினைக்கிறேன். திங்ஸ் ஆர் சேஞ்சிங், பட் அப்படியே ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாதில்ல. இட் வில் டேக் இட்ஸ் டைம். டியூ டைமில் ஐ திங்க் த யங்கர் ஜென்ரேஷன் இஸ் திங்கிங் மோர் அவே ஃப்ரம் தி ஓல்டு ஐடியாஸ்லேருந்து அவையே தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணு போல்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் இருக்கணும், என்ன ஒரு கெப்பாசிட்டி, இது மாதிரிலாம் இருந்தால் நம்ம போல்டாக இருக்கலாம், நம்ம சஸ்டெயின் பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே நம்மளை சஸ்டெயின் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு கன்சிஸ்டன்சிலேருந்து எல்லாமே தேவைப்படும்ல. ஸோ இன்செக்யூர்டா இல்லை கொஞ்சம் பயமாக இருக்கிற பெண்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் சைடில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அவேர்னஸ்
எக்ஸ்போஜர், எஜுகேஷன், இது மூணும் கண்டிப்பாக வேணும். யூ ஹாவ் டு ரீட், யூ ஹாவ் டு வாட்ச் குட் கண்டென்ட். என்டர்டெயின்மெண்ட் வேணும் தான், இல்லைன்னு சொல்ல, பட் நல்ல கண்டென்ட் பார்க்கணும். அது நம்மளோட இதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ நீங்கள் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஷைன் இன் சம் ஃபீல்ட், அப்போ எஜுகேஷன், ரீட் பண்ணணும். உலகத்தில் என்ன நடக்குது, எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு அவேராக இருக்கணும். இதுதான் மெயினாக இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க, எங்களை எப்போவுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் தேங்க்யூ ஸோ மச். Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Darling Retail, kitchen appliances up to 60% offer.